அன்று இளமாறன் காலையிலேயே விரைவாக அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்று விட்டான். ஆனால் அவசரமாக தன் முக்கிய ஃபைலை வீட்டிலேயே மறந்து வைத்து விட்டு வந்திருப்பது அவனுக்கு திடீரென நினைவுக்கு வந்தது. எனவே சிறிது நேரத்திலேயே அந்த ஃபைலை எடுப்பதற்காக அவன் மீண்டும் வீட்டிற்கு திரும்பினான். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்த உடனே அவனது காதுகளில் ஒரு குரல் கேட்டது. அது அவனது மனைவி மலர்விழியின் கடுமையான அதட்டலான குரல். "அத்தை, எனக்கு நன்றாக சுட சுட ஒரு கப் டீ தயாரித்து எடுத்து வாருங்கள். அப்புறம் மற்ற வேலைகளை எல்லாம் முடித்தீர்களா இல்லையா?" உடனே பொன்னம்மாள் தன் முழங்கால்களை கைகளால் அழுத்தி கொண்டே, "மருமகளே, சமையலறை வேலைகளை எல்லாம் நான் முடித்து விட்டேன் அம்மா. ஆனால் இந்த வீடு பெருக்குவது துடைப்பது எல்லாம் என்னால் முடியாதப்பா. இன்று என் முழங்காலில் வலி மிகவும் அதிகமாக இருக்கிறது" என்றார். ஆமாம், நீங்கள் என்னவோ இங்கு சும்மா அமர்ந்து சாப்பிடுவதற்காக தான் வந்திருக்கிறீர்கள். உங்களால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. எங்கள் புத்தி தான் கெட்டு போயிற்று. உங்களை இந்த வீட்டில் வைத்திருக்கிறோம். உங்களுடைய மருந்து மாத்திரை செலவையும் நாங்களே பார்த்து கொண்டு உங்களால் இந்த வீட்டில் ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியவில்லையா? உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஏன் இங்கிருந்து போய்விடக்கூடாது என்று மலர்விழி கூறினாள். மருமகளின் இந்த வார்த்தைகளுக்கு பதில் பேசுவது சரியாக இருக்காது என்று நினைத்த பொன்னம்மாள் கண்களில் கண்ணீருடன் அமைதியாக சமையலறை நோக்கி சென்றார். அப்போது தன் அறைக்குள் சென்று கொண்டே மலர்விழி சத்தமாக, "இப்போது கொஞ்சம் கையை சீக்கிரம் அசைத்து வேலை செய்யுங்கள். திரும்பவும் முழங்கால் வலிக்கிறது என்று சாக்கு சொல்லிக்கொண்டு அங்கேயே அமர்ந்து விடாதீர்கள்" என்று கத்தினாள். இதை கேட்டவுடன் இளமாறனால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தன் தாயின் இந்த நிலைமையை கண்டு அவனது கண்கள் கலங்கின. கண்ணீர் உருகியோடியது. தன் உடல்நலக் குறைவையும் பொருட்படுத்தாமல் பொன்னம்மாள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அப்போது தன் தோள் மீது யாரோ கையை வைப்பதை அவர் உணர்ந்தார். திரும்பி பார்த்தபோது அங்கு அவனது மகன் இளமாறன் நின்றிருந்தான். மகனை கண்டதும் பொன்னம்மாளின் அடக்கி வைத்திருந்த வலி கண்களில் இருந்து கண்ணீராக கொட்டியது. ஆனால் அடுத்த கணமே தன் பொய் புன்னகையின் பின்னே அந்த துயரத்தை மறைத்து கொண்டு, "அடே மகனே, நீ எப்பொழுது வந்தாய்?" என்றார். ஆனால் இளமாறன் கலங்கிய கண்களுடன் தன் தாயையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். "என்ன ஆயிற்றுப்பா? என்னை ஏன் இப்படி பார்க்கிறாய்?" என்று தாய் கேட்க, தொண்டை அடைக்க தழுதழுத்த குரலில் இளமாறன் கேட்டான், "இன்னும் எவ்வளவுதான் அம்மா இந்த வலியை தாங்குவீர்கள்? இந்த வீட்டில் வாழும் பொழுது நீங்கள் இவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கிறீர்கள் என்பதை என்னிடம் ஏன் சொல்லவில்லை? உங்கள் வளர்ப்பின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அம்மா? இவ்வளவு பெரிய விஷயத்தை என்னிடமிருந்து மறைத்து விட்டீர்களே" என்று சொல்லும் பொழுதே அவனது குரல் உடைந்தது. தன் தாயை கட்டி அணைத்து கொண்டு, "போதும் அம்மா, இனி எதுவும் வேண்டாம்" என்று கூறி தாயின் கண்ணீரை துடைத்தான். அப்போது அறையிலிருந்து மலர்விழியின் கோபக்குரல் மீண்டும் கேட்டது. "சமையல் ஆயிற்றா இல்லையா? இல்லை, திரும்பவும் முழங்காலை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டீர்களா?" என்று கால்களை உதைத்து கொண்டே மலர்விழி சமையலறை நோக்கி வந்தாள். ஆனால் அங்கே தன் கணவன் இளமாறன் இருப்பதை கண்டதும் அவளுக்கு இரத்தம் உறைந்து விட்டது போல ஆகிவிட்டது. அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். இது சுமார் 10 ஆண்டுகளுக்கு முந்தைய கதை. பொன்னம்மாளும் வளனும் தங்களின் ஒரே மகன் இளமாறனுக்கு மலர்விழியை திருமணம் செய்து அவளை மருமகளாக தங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்திருந்தார்கள். அந்த சமயத்தில் மருமகள் வந்த பின் வீடு இன்னும் சுபிட்சமாக மாறும் என்று பொன்னம்மாளும் வளனும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஏனென்றால் அவர்களின் மருமகளிடம் ஒரு நல்ல மருமகளுக்கான எந்த ஒரு குணமும் இல்லை. அவள் எப்போதுமே தன் கருவத்திலேயே மூழ்கி கிடந்தாள். ஒரு சிறிய குடும்பமாக இருந்த போதிலும் மலர்விழிக்கு யாருடனும் எந்த பேச்சும் தொடர்பும் இருக்கவில்லை. வீட்டு வேலைகள் செய்வதில் அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. நாள் முழுவதும் ஊர் சுற்றுவது, பொருட்கள் வாங்குவது அல்லது கொண்டாட்டங்களுக்கு போவது, இது மட்டும்தான் அவளது உலகமாக இருந்தது. பொன்னம்மாளுக்கும் வளனுக்கும் இதில் உடன்பாடு இல்லை என்றாலும் அவளுக்கு இன்னும் சிறுபிள்ளைத்தனம் மாறவில்லை. போக போக எல்லாம் பழகிவிடும் என்று நினைத்து அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஆனால் இளமாறன் அவளுக்கு புரிய வைக்க முயன்றால் அவனிடமும் சண்டையிட அவள் தயாராகி விடுவாள். இதனால் வீட்டின் அமைதியே முற்றிலும் கெட்டுப்போனது. நாட்கள் மெல்ல நகர்ந்தன. மலர்விழி மற்றும் இளமாறன் திருமணத்திற்கு பின் 7 மாதங்கள் கடந்திருந்தன. ஒரு நாள் இரவு 10 மணியாகியும் மலர்விழி இன்னும் வீட்டிற்கு வரவில்லை. வளனும் பொன்னம்மாளும் கவலையோடு இங்கும் அங்கும் உலாதி கொண்டிருந்தார்கள். அடிக்கடி கடிகாரத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்போது வளன் தன் மகன் இளமாறனை அழைத்து, "மருமகளுக்கு ஃபோன் செய்து பார், ஏன் இன்னும் வரவில்லை" என்றார். அதற்கு இளமாறன், "அப்பா, நான் அவளுக்கு எத்தனை முறை ஃபோன் செய்து விட்டேன் தெரியுமா? ஆனால் அவள் தான் அழைப்பை ஏற்பதே இல்லை" என்றான். அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே வாசலில் ஒரு வண்டி வந்து நிற்கும் சத்தம் கேட்டது.
பார்த்தால் மலர்விழி ஒரு வாடகை காரில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் வந்து கொண்டிருந்தாள். அவள் உள்ளே வந்ததும் பொன்னம்மாள் மெதுவாக, மருமகளே, இவ்வளவு நள்ளிரவு வரை வெளியில் இருப்பது நல்லதல்ல. நல்ல குடும்பத்து மருமகள்கள் இப்படி நடந்து கொள்ள மாட்டார்கள் என்றார். பொன்னம்மாள் இவ்வளவுதான் சொன்னார். உடனே மருமகள் அவர் மீது பாய்ந்து விழுந்து கத்தினார். என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். எனக்கு எது நல்லது எது கெட்டது என்று எனக்கு நன்றாக தெரியும். அதை உங்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று முகம் சுளித்து கொண்டே கூறினாள். மருமகளின் இந்த மோசமான நடத்தையை கண்டு பொன்னம்மாளும் வளனும் அதிர்ந்து போனார்கள். தன் மனைவியின் இந்த வார்த்தைகளை கேட்டு கோபமடைந்த இளமாறன், மலர்விழி, என் தாயிடம் இப்படி பேச உனக்கு எவ்வளவு தைரியம் என்றான். அவ்வளவுதான். அன்று இரவு மலர்விழி வீட்டில் செய்த ரகளை மற்றும் சண்டையின் சத்தம் அக்கம் பக்கத்தினர் காதுகள் வரை எட்டியது. அன்றிலிருந்து அவள் இந்த வீட்டில் வாழக்கூடாது என்பதில் பிடிவாதமாக இருந்தாள். தினமும் தன் கணவன் இளமாறனிடம், எனக்கு இந்த சிறிய வீட்டில் வாழ பிடிக்கவில்லை. இந்த வீடு என் அந்தஸ்திற்கு ஏற்றது அல்ல. இங்கு தனிமை என்ற ஒன்றே இல்லை என்று ஒரே குறையாக கூறி வந்தாள். காலம் செல்ல செல்ல இளமாறனும் நல்ல நிலைக்கு உயர்ந்து நன்றாக சம்பாதிக்க தொடங்கினான். ஒரு நாள் மாலை அவன் வீட்டிற்கு திரும்பிய போது கையில் ஒரு இனிப்பு பெட்டியோடு வந்தான். அம்மா, அப்பா, எங்கே இருக்கிறீர்கள் என்று கூப்பிட்டு கொண்டே உள்ளே வந்தவன் தன் தாயின் வாயில் இனிப்பை ஊட்டிவிட்டு, அம்மா, இன்றைக்கு நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான நாள். நான் ஒரு பெரிய வீடு வாங்கிவிட்டேன். இனி நாம் எல்லோரும் அந்த பெரிய வீட்டில் ஒன்றாக வாழலாம். இனி மலர்விழிக்கும் எந்த குறையும் இருக்காது என்றான். அன்று இளமாறன் அடைந்த மகிழ்ச்சியை விட தன் மகன் தன் சொந்த உழைப்பில் சென்னையில் ஒரு பெரிய வீடு வாங்கியதை எண்ணி பொன்னம்மாளும் வளனும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதை கேட்ட மலர்விழியின் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லை. பொன்னம்மாளும் வளனும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி பிரசாதம் படைப்பதற்காக கோயிலுக்கு சென்றார்கள். அவர்களை பொறுத்தவரை இதைவிட பெரிய மகிழ்ச்சி வேறு என்ன இருக்க முடியும்? ஆனால் மலர்விழியின் மனதில் வேறு ஒரு திட்டம் ஓடிக்கொண்டிருந்தது. இளமாறன் முகம் கைகால்களை கழுவிவிட்டு உணவு மேஜையில் அமர்ந்தான். அப்போது மலர்விழி அவன் அருகே வந்து, நமது புதிய வீட்டிற்கு அதிக பொருட்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டியதில்லை. அவசியமானதை மட்டும் கொண்டு போவோம். எப்படி இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் இந்த பழைய வீட்டில் தானே இருக்கப் போகிறார்கள். நமக்கு எப்பொழுது எது தேவையோ அப்பொழுது இங்கிருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்றாள். தன் மனைவியின் இந்த பேச்சை கேட்டு இளமாறனுக்கு அதிர்ச்சி தாங்கவில்லை. நீ என்ன பேசுகிறாய்? என் அம்மாவும் அப்பாவும் ஏன் இங்கிருக்க வேண்டும்? நான் அவர்களின் ஒரே மகன். நான் அவர்களை விட்டு பிரிந்து வாழ மாட்டேன் என்றான். பாருங்கள், அவர்கள் தங்களோடு மகன் மருமகள் வீட்டிற்கு வர விரும்புவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமாக இருந்தால் அவர்களை புதிய வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். ஆனால் என்னிடமிருந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வைத்துக் கொள்ளாதீர்கள். அவர்களின் எந்த பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மலர்விழி மிகவும் வெளிப்படையாக தன் முடிவை கூறினாள். இளமாறன் செய்வதறியாது திகைத்து நின்றான். அதே நேரத்தில் பொன்னம்மாளும் வளனும் கோயிலில் இருந்து திரும்பி வந்திருந்தார்கள். மகன் மற்றும் மருமகளுக்கு இடையே நடந்த அனைத்து பேச்சுகளையும் அவர்கள் கேட்டுவிட்டார்கள். உடனே வளன் உள்ளே வந்து, மகனே, புதிய வீட்டிற்கு நீங்கள் இருவரும் போங்கள். நாங்கள் இங்கு எங்கள் வீட்டிலேயே இருந்து கொள்கிறோம் என்றார். பின்னர் மருமகளை பார்த்து, ஆமாம், இந்த வயசிலும் எங்களுக்கு கை கால்கள் நன்றாகத்தான் இயங்குகின்றன. அதனால் எங்களோட பொறுப்பை யாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவருக்கு ஒருவர் நாங்கள் இருவருமே போதும். உன்னுடைய புதிய வீடு உனக்கு வாழ்த்துக்கள் என்று வளன் கடுமையான தொனியில் கூறினார். இளமாறன் தன் தந்தையின் முகத்தை பார்த்தான். அது கோபத்தால் சிவந்திருந்தது. தன் வாழ்நாளில் தன் தந்தையை இவ்வளவு கோபமாக அவன் பார்த்ததே இல்லை. உடனே அவன் அழுது கொண்டே தன் தந்தையின் கால்களை பிடித்து கொண்டு, அப்பா, நீங்கள் உங்கள் முடிவை சொல்லிவிட்டீர்கள். மலர்விழியும் அவளோட கட்டளையை விதித்து விட்டாள். ஆனால் என்னை பற்றி யாராவது யோசித்தீர்களா? நான் உங்களை விட்டு பிரிந்து எப்படி வாழ்வேன் என்றான். தன் மகன் அழுவதை கண்ட வளன் மற்றும் பொன்னம்மாளின் கண்களில் இருந்தும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. உடனே வளன் அவனை தூக்கி தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு தழுதழுத்த குரலில், மனதை தளர விடாதே மகனே. நாமெல்லாம் ஒரே ஊரில் தானே இருக்கிறோம். எப்போது தோன்றுகிறதோ அப்போது வந்து பார்த்துவிட்டு போ. ஆனால் நாளில் ஒரு முறை ஃபோன் செய்து உன் குரலை கேட்க செய். இந்த வயதான பெற்றோருக்கு அதுவே போதும் என்றார். ஆனால் இளமாறன் கேட்காமல், இல்லை அப்பா, நான் முடிவெடுத்து விட்டேன். நான் உங்களை விட்டு எங்கும் போக மாட்டேன் என்றான். அப்போது மலர்விழி எந்த ஒரு வெட்கமும் இல்லாமல், உனக்கு எப்போது பார்த்தாலும் உன் பெற்றோர் கவலை மட்டும்தான். என் ஆசைகளுக்கு உன்னிடம் மதிப்பே இல்லை. இவர்களுக்கும் கொஞ்சம் அறிவு வேண்டாமா? தன் மகன் மற்றும் மருமகளின் மகிழ்ச்சியில் தன் மகிழ்ச்சியை காண வேண்டும் என்று நான் முன்பே உன்னிடம் கூறினேன். எனக்கு தனிமை வேண்டும் என்று. உன்னுடைய இந்த விவரம் தெரியாத பெற்றோரை என்னால் இனி சகித்து கொள்ள முடியாது என்றாள்.
இந்த வார்த்தையை கேட்டதும் இளமாறனின் கோபம் உச்சக்கட்டத்தை அடைந்தது. அவன் மலர்விழியை அடிக்க கையை ஓங்கினான். உடனே வளன் அவனது கையை பிடித்து தடுத்தார். பின்னர் தன் மகனின் முன்னால் கைகளை கூப்பி, மகனே, என் வேண்டுகோள் இதுதான். நீங்கள் இருவரும் இங்கிருந்து புறப்படுங்கள். எங்கள் காரணத்தினால் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கெட்டுப்போகக்கூடாது. நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அவ்வளவுதான் நான் விரும்புவது. உங்கள் உறவு முறிந்து போவதை கண்டால் எங்களாலும் நிம்மதியாக வாழ முடியாது என்று கூறி வளன் தன் மகனை இறுக்கமாக கட்டியணைத்து கொண்டார். இளமாறன் மற்றும் அவனது பெற்றோர் ஆகிய மூவரின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. ஆனால் மலர்விழியோ இறுதியாக தன் சூழ்ச்சி வென்றுவிட்டது என்று மனதில் மகிழ்ச்சி அடைந்தாள். அதன் பின்னர் அடுத்த 15 நாட்களில் மகனும் மருமகளும் புதிய வீட்டிற்கு குடியேறினார்கள். தன் புதிய வீட்டிற்கு வந்த மலர்விழி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். ஆனால் இளமாறன் தனியாக வாழ்ந்தாலும் தன் பெற்றோரை மிகவும் நன்றாக கவனித்து கொண்டான். ஒவ்வொரு நாளும் ஃபோன் செய்து தன் பெற்றோரிடம் பேசுவான். அவர்களின் நலம் அறிவான். ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்கு தேவையான வீட்டு பொருட்களை வாங்கி சென்று கொடுத்து அவர்களுடன் சிறிது நேரம் செலவிடுவான். அவனது பெற்றோருக்கு எப்போது எந்த வேலை இருந்தாலும் அதே கணத்தில் அவன் அங்கு வந்து நிற்பான். வளனுக்கு நீரிழிவு நோய் இருந்ததால் ஒவ்வொரு வாரமும் அவரை மருத்துவரிடம் அழைத்து சென்று பரிசோதிப்பான். சில நேரங்களில் தன் தாயின் கைவண்ணத்தில் சமைத்த உணவை சாப்பிட திடீரென்று அங்கு சென்று நாள் முழுவதும் பெற்றோருடன் கழிப்பான். மகன் தங்களோடு இருக்கும் அந்த நாள் பொன்னம்மாளுக்கும் வளனுக்கும் முகம் மலரும். அந்த நாள் அவர்களுக்கு ஒரு திருவிழாவை போல தோன்றும். ஒரு நாள் வளன் நடைபயிற்சி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய போது பொன்னம்மாள் சமையல் அறையில் சமைத்து கொண்டிருந்தார். அடடா பொன்னம்மா, சமையல் வாசம் ஆளை தூக்குகிறதே, வீடு முழுக்க மணக்கிறது, என்னென்ன சமைத்திருக்கிறாய், நாங்களும் கொஞ்சம் பார்க்கிறோம் என்று கூறிக்கொண்டே சமையலறைக்குள் சென்று அங்கு செய்யப்பட்டிருந்த பல வகை உணவுகளை பார்த்தார். என்ன விஷயம் பொன்னம்மா, இன்றைக்கு ஏதோ பெரிய பண்டிகை போல இவ்வளவு சமைத்து வைத்திருக்கிறாய். ஆனால் சாப்பிடுவதற்கு நாம் 2 பேர் தானே இருக்கிறோம். இங்கு பார், மீன் வறுவல், மீன் குழம்பு, அதோடு எனக்கு பிடித்த பக்கோடா, பாயசம் எல்லாமே செய்திருக்கிறாய். இன்றைக்கு நம்ம மீது இவ்வளவு கருணை போலியே என்ன காரணம் என்று கேட்டார். வளனின் பேச்சை கேட்டு பொன்னம்மாள் புன்னகைத்து போலி கோபத்துடன், அட நீங்கள் வேற, என் வாழ்க்கையில் பண்டிகையை விட மிக முக்கியமான நாள் எது என்று எப்பொழுதுமே மறந்துவிட்டீர்கள். நேற்று இளமாறன் ஃபோன் செய்தான். இன்றைக்கு நம்மளை பார்க்க வருவதாக சொன்னான். அதான் அவனுக்கு பிடித்த மீன்களோடு கொஞ்சம் பக்கோடாவும் பாயசமும் செய்யலாம் என்று நினைத்தேன். அவனுக்கு என் கை சமையல் என்றால் ரொம்ப பிடிக்குமே என்றார். மகனின் பெயரை கேட்டதும் வளனின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்தது. உடனே பொன்னம்மாள், கொஞ்சம் ருசி பார்த்து எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் என்று பக்கோடா தட்டை வளனிடம் நீட்டினார். தன் மனைவியின் மனதை குளிர வைக்க அதில் இருந்து ஒரு பக்கோடாவை எடுத்துக்கொண்டு சோகமாக சமையலறை கதவோரம் போய் நின்றார். அவரது சிரித்த முகத்தில் திடீரென துக்கத்தின் கோடுகள் படர்ந்தன. உடலில் உயிர் இல்லாதது போல் உணர்ந்தார். பொன்னம்மாளின் முகத்தை பார்த்து தழுதழுத்த குரலில், பொன்னம்மா, எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறாயா? திருமணத்திற்கு பிறகு பிள்ளைகள் ஏன் பெற்றோரை விட்டு தூரமாக சென்று விடுகிறார்கள்? அவர்களின் வாழ்க்கையில் பெற்றோருக்கு எந்த தேவையும் இல்லையா என்று கூறிக்கொண்டே முற்றத்தில் இருந்த திண்ணையில் போய் அமர்ந்தார். அருகில் இருந்த செய்தித்தாளை எடுத்து படிப்பது போல பாசாங்கு செய்தார். பொன்னம்மாளுக்கு அவரது மனநிலை நன்றாக தெரியும். தன் கணவனின் மனதை மாற்ற அவருக்கு பிடித்த துளசி இஞ்சி டீயை சுட சுட போட்டு பக்கடாக்களுடன் ஒரு தட்டில் வைத்து அருகில் இருந்த பெஞ்சில் வைத்தார். பின்னர் தன் சேலை தலைப்பால் முகத்தின் வியர்வையை துடைத்து கொண்டே வளன் அருகில் திண்ணையில் அமர்ந்தார். ஆனால் வளன் தொடர்ந்து செய்தித்தாளை படிப்பது போல தெரிந்ததால் பொன்னம்மாள் அவர் கையில் இருந்த செய்தித்தாளை வாங்கி ஒரு புறம் வைத்தார். எனக்கு தெரியும் நீங்கள் பேப்பர் படிக்கவில்லை என்று. பாருங்கள், உங்களுடைய கண்ணீரால் இந்த பக்கமே நனைந்து போயிருக்கிறது என்று கூறி வளனின் கண்ணீரை துடைத்தார். நீங்களும் தான் என்னவோ பண்ணிடுங்க. நீங்கள் தானே உங்கள் மகன்கிட்ட தனி வீட்டில் இருக்க சொன்னீங்க. அவனும் நம்மளை விட்டுட்டு போகவே விரும்பவில்லை. அந்த சமயத்தில் நான் சோகமாக இருந்தப்ப நீங்கள் தான் என்கிட்ட தேவையில்லாமல் கவலைப்படாதே, மகனுக்காக அழாதே, கொஞ்சம் தூரத்திலேயே தான் அவனோட வீடு இருக்குது, எப்போது நினைத்தாலும் பார்க்கலாம் என்று எனக்கு ஆறுதல் சொன்னீங்க. ஆனால் இன்றைக்கு நீங்களே உங்களுடைய பொறுமையை இழக்கிறீர்களே என்றார். அப்போது வளன் விம்மி அழுது கொண்டே, அப்புறம் நான் என்ன செய்வேன் பொன்னம்மா? அவனை தனி வீட்டில் வாழ சொல்லி இருக்காவிட்டால் உன் மருமகள் நம்மளோட சேர்த்து அவனோட வாழ்க்கையையும் நரகமாக்கி இருப்பாள். கல்யாணம் ஆகி வந்த நாளில் இருந்தே அவளுக்கு இந்த வீடு சின்னதாக தெரிந்தது. நாமும் அவள் அந்தஸ்துக்கு இல்லை, இந்த வீடும் இல்லை. தினமும் சண்டை போடுவது அவளோட குணமாகவே இருந்தது. நாம் அவள் கண்ணில் எப்பொழுதுமே ஒரு முள்ளாகத்தான் குத்தி கொண்டு இருந்தோம். இப்போ மருமகள் நம்ம கூட வாழ விரும்பாதப்ப
நான் என் மகன்கிட்ட உன் மனைவியை விட்டுட்டு எங்கள் கூடவே இரு என்று சொல்ல முடியுமா என்றார். கணவனின் பேச்சை கேட்டு பொன்னம்மாளின் கண்களிலும் கண்ணீர் வந்தது. ஆனால் உடனே அதை மறைத்து கொண்டு சமையலறைக்குள் சென்றார். சமையலறைக்கு சென்று பார்த்தபோது பாத்திரத்தில் இருந்த பாயசம் அடிபிடிக்க தொடங்கியிருந்தது. வேகமாக பாயசத்தை கிண்டி பாத்திரத்தை கீழே இறக்க முயன்றபோது சுடு பாத்திரம் அவரது கையில் பட்டுவிட்டது. விரல்களில் சுளீரென எரிச்சல் ஏற்பட்டது. ஆனால் அந்த தீக்காயத்தின் வலி காலம் அவர்களுக்கு தந்த காயத்தின் வலியை விட பெரியதாக இருக்கவில்லை. திடீரென அவரது கண்களில் இருந்து கண்ணீர் அருவி என கொட்டியது. ஏய், இங்கு வா, பாரு, நம்ம மகன் வந்திருக்கிறான் என்ற கணவனின் குரலை கேட்டு பொன்னம்மாள் வேகமாக வெளியே வந்தார். எதிரே தன் மகன் இளமாறன் நிற்பதை கண்டதும் ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து கொண்டார். அந்த தம்பதியரின் அளவற்ற துயரம் அந்த ஒரு கணத்தில் எங்கோ மறைந்து போனது. காலத்தின் தழும்புகளால் மங்கியிருந்த அவர்களின் கண்கள் மீண்டும் பிரகாசித்தன. அனைத்து துக்கங்களும் மகிழ்ச்சியாக மாறின. பொதுவாக மகனை பார்த்த பிறகு பெற்றோரின் சில நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கழியும். ஆனால் அன்று இளமாறன் தன் வீட்டிற்கு திரும்பிய பிறகு வளனுக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லாதது போல் அசௌகரியமாக இருந்தது. சிறிது நேரத்தில், பொன்னம்மா, எனக்கு ஏதோ உடம்பு சரியில்லாதது போல இருக்கிறது என்றார். பொன்னம்மாள் பார்த்தபோது அவரது கணவர் வியர்வையில் நனைந்திருந்தார். சிறிது நேரத்தில் அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. பொன்னம்மாள் உடனடியாக மகனுக்கு ஃபோன் செய்து உடனே வரும்படி கூறினார். ஓடி வந்து வளன் அருகில் அமர்ந்து, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, இளமாறன் இதோ வந்து விடுவான், நாம் மருத்துவமனைக்கு செல்லலாம் என்று பொன்னம்மாள் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் அதை கேட்பதற்கு வளன் உயிருடன் இல்லை. அவர் திண்ணையிலேயே சாய்ந்து தன் அனைத்து துயரங்களில் இருந்தும் விடுதலை பெற்றுவிட்டார். இதை கண்ட பொன்னம்மாளின் உலகமே அழிந்து விட்டது போல் ஆனது. அங்கே இளமாரின் துக்கத்திற்கும் அளவே இல்லை. தன் தந்தையின் மரணத்திற்கு தானே காரணம் என்று அவன் குற்ற உணர்ச்சியில் தவித்தான். ஆனால் இனி தன் தாயை தனியாக விட்டுவிடக்கூடாது என்று முடிவு செய்து தன் வீட்டிற்கு தாயை அழைத்து வந்தான். தன் மனைவி மலர்விழியிடம் தாயை நன்றாக கவனித்துக் கொள்ளும்படி கூறினான். மலர்விழியும் அதற்கு தலையசைத்தாள். நாட்கள் நகர்ந்தன. வயதாக ஆக பொன்னம்மாளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகத் தொடங்கியது. முழங்கால் வலியும் அதிகரித்தது. இளமாறன் சிறந்த மருத்துவர்களை கொண்டு அறுவை சிகிச்சை அளித்தான். தன் தாய் தன்னுடனேயே மிகவும் வசதியாக இருக்கிறார் என்றும் தன் மனைவி மலர்விழிக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை, மாறாக அவள் மிகவும் மகிழ்ச்சியோடு தாய்க்கு பணிவிடை செய்கிறாள் என்றும் நினைத்து அவன் நிம்மதி அடைந்தான். ஒரு நாள் இளமாறன் அலுவலகத்திற்கு சீக்கிரமாக புறப்பட்டான். ஆனால் தன் ஒரு முக்கிய ஃபைலை வீட்டிலேயே மறந்து வைத்துவிட்டு சென்றான். எனவே சிறிது நேரத்திற்கு பிறகு அவன் தன் ஃபைலை எடுக்க வீட்டிற்கு வந்தான். ஆனால் வீட்டிற்கு வந்து கதவை திறக்க முயன்றபோது உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. அது அவனது மனைவி மலர்விழியின் கடுமையான குரல். மலர்விழி பேசிய வார்த்தைகளை கேட்ட இளமாறனுக்கு அதிர்ச்சி தாங்க முடியவில்லை. அவன் காலடி நிலமே நழுவுவது போல் உணர்ந்தான். தன் மனைவி தன் தாயை ஒரு வேலைக்காரியை விட கேவலமாக நடத்துவதை கண்டான். இளமாறனால் தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. தன் தாயின் இந்த நிலைமையை கண்டு அவனது கண்களில் கண்ணீர் வந்தது. நான் எவ்வளவு பொறுப்பற்றவனாக இருந்திருக்கிறேன். என் தாயின் அருகில் அமர்ந்து 2 நிமிடம் பேசுவதற்கு கூட எனக்கு நேரம் கிடைக்கவில்லையே. தந்தை இறந்ததிலிருந்து அம்மா எவ்வளவு தனிமையில் வாடியிருக்கிறார்கள். நான் என் வாழ்க்கையில் பிஸியாக இருந்து அம்மாவின் வயதான கண்களில் இருந்த வலியை அடையாளம் காணாமல் போய்விட்டேனே என்று எண்ணினான். இன்று நான் கேட்ட இந்த வார்த்தைகளை என் தாய் தினமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரா? இந்த வீட்டில் என் தாய்க்கு இருவேளை நிம்மதியான உணவு கூட கிடைப்பதில்லையா? என் மீது எனக்கே சாபம் என்று நினைத்து இளமாறனின் இரத்தம் கொதித்தது. தன் உடல்நலக் குறைவையும் பொருட்படுத்தாமல் பொன்னம்மாள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தார். அவரது கண்கள் கண்ணீரால் நிறைந்திருந்தன. இளமாறன் வெளியில் நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. இளமாறன் தன் தாயின் அருகில் வந்ததும் பொன்னம்மாள் தன் பொய் புன்னகையால் கண்ணீரை மறைக்க வீணாக முயற்சி செய்தார். அப்போது இளமாறன், அம்மா, நீங்கள் இங்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்கிறீர்கள் என்று நான் நினைத்தேன். ஆனால் என்றான். ஆனால் என்னப்பா, எனக்கு எந்த குறையும் இல்லை மகனே என்றார் தாய். இன்னும் எவ்வளவு பொய் சொல்வீர்கள் அம்மா உங்கள் மகன்கிட்ட? மலர்விழி உங்களிடம் இப்படி நடந்து கொள்கிறாள் என்பதை ஏன் என்னிடம் சொல்லவில்லை? அல்லது உங்கள் வளர்ப்பின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்கள் துக்கத்திலும் கவலையிலும் என்னை சேர்க்காமல் இருப்பதற்கு என்று கூறி இளமாறன் தன் தாயின் கையை எடுத்து தன் தலை மீது வைத்து கொண்டான். அம்மா, என் மீது ஆணையாக இன்று நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. நான் இல்லாத நேரத்தில் மலர்விழி உங்களிடம் எப்படி நடந்து கொள்கிறாள் என்று உண்மையை சொல்லுங்கள் என்றான்.
அப்போது பொன்னம்மாளின் மனதில் கடந்த கால நிகழ்வுகள் யாவும் நிழலாடின. இளமாறன் வீட்டில் இருக்கும்போது மலர்விழி தன் மாமியாரை அன்பாக கவனிப்பது போல் பாசாங்கு செய்வாள். ஆனால் அவன் சென்ற உடனே அவளை வீட்டு வேலைக்காரியாக மாற்றிவிடுவாள். பொன்னம்மாள் மருமகளிடம் ஏதாவது கேட்டால், நான் என்ன செய்கிறேன் செய்யவில்லை என்பதில் உங்களுக்கு என்ன அக்கறை என்று எதிர்த்து பேசுவாள். வெளியே செல்லும்போது அவரிடம் சொல்லிவிட்டு செல்வதை கூட அவள் அவசியமாக நினைக்கவில்லை. ஒரு நாள் இளமாறன் தன் தாய்க்கு பிடித்த ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுத்தால் அவன் சென்ற பிறகு வீட்டில் பெரிய சண்டையையே உருவாக்குவாள் மலர்விழி. இதற்கெல்லாம் பயந்துதான் பொன்னம்மாள் எப்போதுமே மகனிடம், மகனே, எனக்கு எதுவும் வாங்கி வராதே என்று கூறி வந்தார். பொன்னம்மாள் தடுத்தும் கேளாமல் இளமாறன் அவரது அறையில் ஒரு டிவி மாட்டி வைத்திருந்தான். ஓய்வு நேரத்தில் அம்மா தனியாக பொழுது போக்கட்டும் என்று. ஒரு நாள் பொன்னம்மாள் சிறிது நேரம் டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த மலர்விழியின் உடம்பில் கோபத்தீ பற்றியது. கோபத்துடன் பொன்னம்மாளின் கையில் இருந்த ரிமோட்டை பிடுங்கி டிவியை அணைத்தாள். நான் கொஞ்ச நேரம் வெளியில் சென்றால் நீங்கள் உடனே டிவி பார்க்க அமர்ந்து விடுவீர்களா? உங்கள் அறையில் மின்விசிறி தனியாக ஓடுகிறது. இதற்கெல்லாம் பில் யார் கட்டுவது? நீங்களா அல்லது உங்கள் மறைந்த கணவரா என்று கத்தினாள். அது மட்டும் இல்லாமல் இப்போது மருமகள் தன் குழந்தைகளுக்கும் இதே போன்ற தவறான எண்ணங்களை கற்றுக் கொடுக்க தொடங்கினாள். பொன்னம்மாள் அங்கு வந்து பல நாட்கள் ஆனதால் அக்கம் பக்கத்தில் இருந்த வயதான சில பெண்கள் அவருக்கு தோழியாகி இருந்தார்கள். அவர்கள் வீட்டிற்கு வந்து பேசும்போது குழந்தைகள் அங்கு அமர்ந்து தங்கள் பாட்டி என்ன பேசுகிறார் என்பதை உற்று கவனிப்பார்கள். பின்னர் ஓடி சென்று தங்கள் அம்மாவிடம் அனைத்தையும் சொல்லிவிடுவார்கள். மலர்விழி தன் குழந்தைகளுக்கு ஏதாவது பலகாரங்கள் அல்லது உணவுகளை வாங்கி கொடுத்தால் குழந்தைகள் அதை தங்கள் பாட்டியிடம் இருந்து மறைத்து கொண்டு வந்து அவர் தூங்கிய பிறகு சாப்பிடுவார்கள். 1-2 முறை பொன்னம்மாள், குழந்தைகளே, என்ன கொண்டு போகிறீர்கள் என்று கேட்டபோது, ஒன்றுமில்லை பாட்டி, அம்மா பொருட்கள் வாங்கி வர சொன்னாங்க, அதைத்தான் கொண்டு போகிறோம் என்று கூறினார்கள். பொன்னம்மாளுக்கு எல்லாம் புரிந்தது. ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. எனினும் குழந்தைகளுக்கு இப்படி தவறான விஷயங்களை கற்றுக் கொடுப்பது சரியாக படவில்லை. எனவே ஒரு முறை மருமகளிடம், மருமகளே, குழந்தைகளுக்கு இப்படி தவறானவற்றை கற்றுக் கொடுக்காதே. நீங்கள் என் முன்னால் சாப்பிட்டாலும் நான் உங்களிடமிருந்து பிடுங்கி சாப்பிடப் போவதில்லை என்றார். ஆனால் மருமகளுக்கோ அவரது ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு போல குத்தியது. கோபத்துடன், அத்தை, இந்த வயதில் உங்களுக்கு ஏன் இவ்வளவு பேராசை? கண்டதையும் சாப்பிட்டால் உடம்பு கெட்டுப்போகும். அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கு என்ன தெரியும் இதெல்லாம்? நீங்கள் தேவையில்லாமல் குழந்தைகள் மீது பழி போடுகிறீர்கள் என்றாள். பெரும்பாலும் இளமாறன் வேலைக்கு சென்ற பிறகு மலர்விழி தன் தோழிகளுடன் வெளியில் சென்று விடுவாள். எல்லா வேலைகளையும் பொன்னம்மாள் தலை மீது போட்டுவிட்டு போவாள். அவர் ஏதாவது கேட்டால் அவள்தான் அவரை 4 வார்த்தை பேசிவிட்டு போவாள். இந்த விஷயங்கள் எதையும் பொன்னம்மாள் இதுவரை மகனிடம் சொன்னதில்லை. ஆனால் இன்று இளமாறன் தன் மீது ஆணையிட்டு கேட்டதால் அவராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை. தன் மனதில் இருந்த அனைத்து குமுறல்களையும் கொட்டி தீர்த்து விட்டார். அப்போது அறையிலிருந்து மலர்விழியின் கோபக்குரல் கேட்டது. சமையல் ஆயிற்றா இல்லையா? இல்லை, திரும்பவும் முழங்காலை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டீர்களா என்று கால்களை உதைத்து கொண்டே மலர்விழி சமையலறை நோக்கி வந்தாள். ஆனால் அங்கே தன் கணவன் இளமாறன் நிற்பதை கண்டதும் அவளுக்கு இரத்தம் உறைந்து விட்டது போல் ஆகிவிட்டது. மலர்விழியின் இந்த வெட்கங்கெட்ட மோசமான நடத்தையை கண்டு இளமாறனின் இரத்தம் கொதித்தது. அவன் ஓங்கி அவளது கன்னத்தில் ஒரு அறை விட்டான். அந்த அறை அவ்வளவு பலமாக இருந்ததால் மலர்விழியின் தலை சுற்றியது. பின்னர் சற்று தேறி நடுங்கும் குரலில், நீங்கள் எப்பொழுது வந்தீர்கள் என்றாள். நீ சத்தமாக பேசிக்கொண்டு என் தாயிடம் அதிகாரம் செய்து கொண்டிருந்தாயே, அப்போதே நான் வந்துவிட்டேன். என் தாயை வேலைக்காரியை விட கேவலமாக நடத்த உனக்கு எவ்வளவு தைரியம்? நீ இன்னும் எவ்வளவு கீழ்த்தரமாக இறங்குவாய்? என் தாய் எனக்கு செய்த தியாகங்கள் உனக்கு என்ன தெரியும்? எனக்கு வெறும் 8 வயதாக இருக்கும்போது என் பெற்ற தாய் இறந்து விட்டாள். என் தந்தை எனக்கு ஒரு சித்தி கூட்டிட்டு வந்தார். அந்த சித்தி என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. 2 நாட்கள் என்னை பட்டினியாக போடுவாள். என் தந்தையும் என்னை கண்டுகொள்ளவில்லை. அந்த சமயத்தில் இந்த அம்மா தான் என்னை ஏற்றுக்கொண்டு வளர்த்தார் என்றான். இதை கேட்டு மலர்விழி அதிர்ந்து போனாள். பின்னர் இளமாறன் கூறினான், உன்னால் நம்ப முடியாது மலர்விழி. நான் வாழ்நாள் முழுவதும் என் பெற்றோர் என்று கூறிக்கொண்டிருக்கும் இவர்கள் உண்மையில் என் பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஆவார். அவர்கள் எனக்கு சொந்த பெற்றோரை விட மேலாக அன்பு காட்டி என்னை படிக்க வைத்து இந்த சமூகத்தில் ஒரு மனிதனாக நிற்க வைத்தார்கள். அவர்களிடம் நீ இப்படி நடந்து கொண்டாயா? ஆனால் இனி இது நடக்காது. என் தாய்க்கு பணிவிடை செய்ய அவளது மகன் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறான். நான் இருக்கும் வரை அவர்களுக்கு ஒரு சின்ன துன்பமும் வரவிட மாட்டேன் என்றான். இளமாறனின் இந்த வார்த்தைகளை கேட்ட மலர்விழி குற்ற உணர்ச்சியால் துடித்தாள். தன் மாமியாரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். பொன்னம்மாள் அவளை மன்னித்து விட்டார்.
ஆனால் மலர்விழி எவ்வளவு கெஞ்சியும் இளமாறன் அவளை ஒருபோதும் மன்னிக்கவில்லை. இன்று சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு அதே மலர்விழி தன் வீட்டின் ஒரு அறையில் தனியாக கிடந்தாள். அவளது அதே மகன் யாருக்கு அவள் தன் பாட்டியிடமிருந்து பொருட்களை மறைத்து கொண்டு வர கற்றுக் கொடுத்தாலோ அவன் இன்று அதே போதனையை மிக நேர்மையாக பின்பற்றி தனக்கும் தன் மனைவிற்கும் தேவையான பொருட்களை தன் தாயிடம் இருந்து மறைத்து கொண்டு வருகிறான். அவனது தாய் மலர்விழியின் அறை கதவு திறந்திருக்கும் போது அவளுக்கு தெரியாமல் பொருட்களை பின்னால் மறைத்து கொண்டு செல்வான். அவளது கண் முன்னே வரமாட்டான். அன்று பொன்னம்மாள் இதை அவளுக்கு நினைவூட்ட இன்று உயிருடன் இல்லை. ஆனால் மலர்விழியின் பேரன் அவளுக்கு அவள் செய்த வினையின் அறுவடையை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி கொண்டிருக்கிறான். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாய் கூறுங்கள். நன்றி.